ஓகே, நாங்க இந்த என்னத்தை பற்றி கேட்க போறோம்னு சொன்னா கருவாடு விலை வந்து தீர்மானிக்க முடியாத விலையில இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த கருவாடு மீன்கள் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா சந்தைக்கு வந்து மீன் வந்து ஒரு நாளைக்கு கூடுதலான மீன் வருது, ஒரு நாளைக்கு குறைவான மீன் வருது. இப்போ வந்து மீன் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் மீன்கள் பிடிபடுது. இப்போ ஒரு சீசனுக்கு வந்து கூடுதலான மீன் வரைக்கும் வந்து இப்போ மீன் வந்து விலை குறைஞ்சிரும் சந்தையில. அப்போ நாங்கள் கருவாடா போற வரைக்கும் வந்து அந்த மீன் குறைவான விலைக்கு எடுத்து போடுற மீன் வந்து கருவாடா போட்டு எடுக்க கருவாடு இந்த விலையும் கொஞ்சம் குறைய பார்க்கும். இப்போ விலை கொஞ்சம் கூடவா மீன் சந்தையில வீப்படுதுன்னு வைங்களேன். அந்த மீனை விலை கொண்ட மீனை நாங்கள் எடுத்து கருவாடு போறதுக்க வந்து அந்த கருவாடு வந்து விலை கூடவா தான் பெறும். அதனாலதான் மீன் கருவாட்டின விலை வந்து தீர்மானிக்க முடியாத விலை வருது. அதை நாங்கள் இப்போ நாங்கள் டிக்டாக்ல போடுறோம். அந்த வீடியோவை நாங்கள் எடுத்து இப்போ டிக்டாக்ல போட்டா இப்போ சில பேர் எடுத்து கோல்ல எடுத்து கேட்குறாங்க ஏன் விலை போட இல்லையான்ட்டு. ஆனா நாங்க நிரந்தரம் இல்லை அந்த விலையை போட்டா. இப்போ இன்றைக்கு இந்த கட்டா இந்த விலையை நாங்க போட்ட மாட்டேன் கருவாடு. நான் ஒரு 2 கிழமை 3 கிழமையால கோல் அடிச்சு கேட்டு இந்த விலைக்கு நீங்க இந்த கருவாடு தருவீங்களான்னு எங்களால முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஸ்டாக் மாறிக்கொண்டே இருக்கு, நாங்க வித்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு நிரந்தரமான கருவாடு இப்போ எடுத்து நாங்க வைக்கிற கருவாடு இல்லை. இது நாங்க ஒரே வித்து கொண்டிருப்போம், ஒரே கஸ்டமருக்கு கொடுத்து கொண்டிருப்போம். அப்ப எங்களுக்கு நாங்க புதுசா தான் எடுத்து கொண்டிருப்போம். அதான் எங்களுக்கு இந்த விலைக்கும் நாங்க விலையும் போடுற இல்லை காரணம்னா இந்த இதுக்காகத்தான்.